எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ. இன்று திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைவரும் எல்லா நலன்களும் எல்லா வளங்களும் பெற்று நீடூழி வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்களுடைய கனவுகளும் லட்சியங்களும் விரைவில் ஈடேற வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது நாம தான் இருக்கணும். எப்படின்னா, நமக்கான வாழ்க்கை பாதையை நாம் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். அடுத்தவங்களை பார்த்து அந்த பாதையிலே பயணிக்கிறதுனால எந்த பயனும் இல்லை. உங்களோட எதிரி யாருன்னு உங்களுக்கு தெரியணுமா? அப்போ இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். நீங்கள் அன்பானவரா கோபப்படுறவரா? அப்போ உங்களுக்கு எதிரி நீங்கள் தான், வேறு யாரும் இல்லை. நீங்கள் கோபப்படுறதுனால ஒன்றுத்தையும் சாதிக்க முடியாது. நீங்கள் ரொம்ப அறிவானவராக இருக்கலாம், எந்த ஒரு விஷயத்தையும் இப்படிங்கிறதுக்குள்ளார செஞ்சு முடிக்கிறவராக கூட இருக்கலாம். ஆனால் உங்கள் கோபத்து முன்னாடி உங்கள் திறமையெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அதுவே கோபத்தை விட்டு அன்புங்கிற ஆயுதத்தை எடுத்தீங்கன்னா உங்கள் திறமை 100 மடங்காக இன்னும் அதிகம் சாதனை செய்ய உதவும். யோசித்து பாரு. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஸ்ரீ. சகோதரிகளே, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்த மருமகளை சந்தோஷமாக வாழ வைங்க. பெண்களோட கண்ணீருக்கு ரொம்ப சக்தி இருக்குது. ஊரான் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும். ஊரான் பிள்ளை யார்? உங்கள் வீட்டுக்கு வந்த மருமக. அதை நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் பிள்ளை நல்லா இருக்கும். அதை என்றைக்கு மறந்துடாதீங்க. அப்புறம் கம்பேர் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு மகள் இருந்தால் அந்த பொண்ணோட எப்பையும் மருமகளை கம்பேர் பண்ணாதீங்க. உங்கள் வீட்டுக்கு உங்கள் பொண்ணு ராணின்னா அவங்க வீட்டுக்கு அந்த பொண்ணு ராணி. ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனி கேரக்டர். கம்பேர் பண்ணாதீங்க. உண்மையாலுமே உங்கள் பையனோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வந்த மருமகளை சந்தோஷமாக வச்சுக்கோங்க. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஸ்ரீ. மாமியாருக்கு மட்டும்தானே அட்வைஸ், மருமகளுக்கு இல்லைன்னு நினச்சிடாதீங்க. உங்களுக்கும் நீங்கள் உங்கள் மாமனார் மாமியாருக்கு என்ன செய்கிறீங்களோ அதை உங்கள் பிள்ளை பார்த்துக்கிட்டே இருப்பான். உடன் பவுல் கதை கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? அந்த கதை தான். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை உங்கள் குழந்தை பார்த்துக்கிட்டே இருக்கும். நாளைக்கு உங்களுக்கு அதே நிலைமை தான். உங்கள் அப்பா அம்மா நல்லா இருக்கணும், உங்கள் வீட்டுக்கு வந்த உங்கள் அண்ணியோ தம்பி ஒய்ஃபோ உங்கள் அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கணுன்னு நினைக்கிற நீங்கள், ஒரு வீட்டுக்கு வாழ போன நீங்கள் எப்போ உங்கள் மாமனார் மாமியாரை நல்லா பார்த்துக்கணுன்னு நினைக்கணும், எப்பயுமே நல்லா பார்த்துக்கணுன்னு நினைக்கணும். அதை நீங்கள் பண்ணுறத உங்களோட செயலை உங்கள் குழந்தைங்க பார்த்துட்டே இருக்கும். நாளைக்கு உங்களுக்கு அந்த நிலைமை தான். வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஸ்ரீ. நம்ம எப்பையும் முகத்தில் சந்தோஷத்தோட புன்னகையாக இருக்கிறது நம்மை சுற்றி ஒரு பாசிட்டிவ் வைபை எல்லாத்துக்கும் உண்டாக்கும். நம்மளுமே மனசு விட்டு சிரிக்கும்போது நம்ம உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். கடவுள் மனுஷனுக்கு மட்டும்தான் இந்த சிரிக்கிற தகுதியை கொடுத்துருக்குறாரு. அதை நல்ல விதமாக பயன்படுத்தலாமே. நம்மளை யாராச்சும் அலட்சியப்படுத்தி அவமானப்படுத்தினா முகம் சோர்ந்து வருத்தமாக இருக்காதீங்க. அவங்கள பார்த்து ஒரு புன்னகை புரிங்க. நம்மளோட புன்னகை இருக்குது பாருங்கள்,
நம்மளுக்கு பிடித்தவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், நம்மளை பிடிக்காதவங்களுக்கு தண்டனையை கொடுக்கும். யோசித்து செய்யுங்களேன். நன்றி.